வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விஐபி கலந்துக்க போகிறாங்க. ஆமாங்க, அமெரிக்காவிலேருந்து நெப்போலியன் சாரும் ஜெயசுதாவும் தான் நம்ம சேனலுக்காக நம்மளோட கலந்துரையாடலில் கலந்துக்க போகிறாங்க. இன்றைக்கி வீடியோவில் ஜெயசுதாவும் நானும் பேசினது மட்டுமே இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. அடுத்து வர்ற வீடியோவில் நெப்போலியன் சார், ஜெயசுதா, நாங்கள் எல்லோரும் பேசினதை வீடியோவாக கொடுக்குறேங்க. இன்றைக்கி நானும் சுதாவும் பேசினதை வீடியோவாக பார்க்கலாங்க. சுதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறப்ப நீங்க என்ன அக்கான்னு கூப்பிட்டது எனக்கு அன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு சுதா. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. அப்புறம் உங்களோட பிஸி ஷெட்யூல்லயும் எங்க சேனலுக்காக எனக்காக நீங்க பேட்டி கொடுக்கறது பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுதா. தேங்க்யூக்கா, இட்ஸ் அவர் பிளஷர். அப்புறம் ரொம்ப லேட்டான தாமதமான என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அக்காவின் ஆசைகளும் வாழ்த்துக்களும் என்றென்றும். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ சோ மச். நியூஸ்ல பார்த்தேன், நீங்க கடல் கடந்து போய் இருந்தாலுமே நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் மாறாம நீங்க அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு சாரி கட்டிருந்தது இது எல்லாத்தையுமே பார்த்தேன். அப்புறம் இம்பார்ட் வந்த அன்னைக்கு உங்களோட சமையல் எல்லாத்தையுமே பார்த்தேன், உங்க வீட்டையும் பார்த்தேன். நீங்க ரொம்ப திறம்பட நிர்வாகம் பண்றீங்க என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்க கம்ப்யூட்டர் டெக்னாலஜி லைன்லயும் நுழைஞ்சு நீங்க அதையும் சிறப்பான முறையில செயல்பட்டு வரீங்க அப்படிங்கறத கேள்விப்படும் போது நம்ம நாட்டு பெண் அமெரிக்கால போய் இந்த அளவுக்கு சாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி சுதா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? யூஸ்வலா நான் சின்ன பிள்ளையிலே சமையல் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அப்பா அம்மா, ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, ஒரே ஒரு பொண்ணு தான். அதனால எங்க அப்பா பயங்கர செல்லம். அதனால அடுப்பு கிட்ட எல்லாம் போக கூடாதுமா, ஏதாவது ஆயிடும் சொல்லியே என்னை பயமுறுத்தி வச்சுடுவாரு. அதனால சமையல், ஆனா எங்க அம்மா ரொம்ப நல்ல சுவையா சமைப்பாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ரெசிபி எல்லாம் எழுதி வச்சுப்பேன். நான் கல்யாணம் ஆகி போறப்ப நிறைய ரெசிபி எழுதி வச்சுப்பேன். அப்புறம் அம்மாக்கு போன்ல கேட்டு ஏதோ அப்படி இப்படி சமைப்பேன். எனக்கு சமையல்ல ஆர்வம் இருக்கிறதுனால நிறைய ரெசிபிஸ் பார்த்து ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். மேபி எங்க அம்மா நல்லா சமைச்சனால அவங்க கைப்பக்குவம் கொஞ்சம் வந்திருக்கு. ஓ, சூப்பர் சூப்பர் சுதா. ஏதோ என்னால முடிஞ்சது நான் சமைக்கிறேன். நெப்போலியன் சார் உங்களோட சமையலை பற்றியும் சரி சுதா, மற்ற ஆளுமைகளை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் நான் இதையெல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன் சுதா. ஜென்ரலாக்கா இப்போ நாங்க சென்னையில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க வீட்டுக்கு. சோ நான் சமையலே பண்ணாதவ திடீர்னு அவ்வளவு பேத்துக்குலாம் எனக்கு சமைக்க சொன்னா எனக்கு வரவே வராது. ஏன்னா நானும் எங்க அம்மா எங்க அப்பா தான் 3 பேர் தான். எங்க அண்ணன் ஹாஸ்டல்ல இருந்தாங்க. சோ அதனால 3 பேத்துக்கு எங்க அம்மா கொஞ்சம் தான் சமைப்பாங்க. அப்படி பார்த்துட்டு எனக்கு திடீர்னு இவ்வளவு பேத்துக்கு எப்படி சமைக்கிறது, எவ்வளவு போடணும், அளவு எதுவுமே தெரியாதுல்ல. அதனால சென்னையில நான் சமைக்கவே மாட்டேன். குக்கு தான் எல்லாம் பண்ணுவாங்க. யூஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க அப்கோர்ஸ் நம்ம எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சாகணும். சோ அப்ப அப்படியே ஸ்லோவா அம்மா ரெசிபி எல்லாம் வச்சிருந்ததுனால அப்படி இப்படி லைட்டா ஆரம்பிச்சு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு. நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே, ஒரு அப்ரிசியேட் பண்ணும் போதே, நம்மளுடைய சமையலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போதே நம்ம இன்னும் நல்லா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம். கண்டிப்பாக்கா. சோ நம்மளுக்கு அதுவும் என்னோட பையன் தனுஷும் குணாலும் என் சமையல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏதாவது வேற மாதிரி மாத்தணும்னா, நீங்க அன்னைக்கு பண்ணீங்க அதே பண்ணுங்க, ஏன் உங்க ஸ்டைல மாத்துறீங்க அப்படிம்பாங்க. சரி ஒரே மாதிரி இருக்கே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பசங்க இல்ல நீங்க அப்படியே செய்யுங்க, அதுதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டுவாங்க உடனே. நிறைய பேர் நம்ம நாட்டு கலாச்சாரம் பண்பாடு மாறாம பாரம்பரியம் மாறாம அதே ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் பிரெட், பீஸா, பர்கர், இந்த மாதிரி ஷவர்மா இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாம் போயிடுறாங்க. நீங்க அதையே ஃபாலோ பண்றது, அப்புறம் செடி, பெரண்டை செடி இதெல்லாம் வச்சிருந்தீங்க பாருங்க, அது எல்லாமே ஆமாக்கா. உங்களுக்கு செடிகள் பண்றது எல்லாமே ஈடுபாடு இருக்கு இல்லையா? பிடிக்கும்க்கா, கார்டனிங் ரொம்ப பிடிக்கும்க்கா. லைக் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் கார்டனிங். லைக் நான் ரொம்ப, அதாவது இல்லாததெல்லாம் இங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை வளர்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஆமாங்கக்கா, வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அதுக்கு லைட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திடுறோம்.
ஒண்ணு ரெண்டு ஒண்ணும் செய்ய முடியாதுக்கா. அது ரொம்ப சென்சிட்டிவா செடி இருந்துச்சுன்னா இதுவாயிடும். மோஸ்ட்லி காப்பாத்திடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கிரீன் ஹவுஸ் ஒண்ணு வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப எங்க வீட்டுல பண்ண முடியாது, பெரிய இடம் இல்ல கிரீன் ஹவுஸ் பண்ற அளவுக்கு. சோ எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல தான் பண்ணணும். அது கொஞ்சம் வேற வேலைகள்லாம் அவருக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. பரவாயில்ல, லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வரட்டும்னு விட்டுட்டேன் நானு. உங்களுடைய முயற்சி வந்து வெற்றி பெறும். பண்ணிடுவாங்க, சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கேயும் போய் நம்ம கலாச்சாரத்தையெல்லாம் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் எவ்வளோ ஆர்வமாக இதையெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது சுதா. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. நீங்க என்னோட சேனல் இப்பதான் சமீபத்துல பாக்குறீங்க இல்லையா? ஆமாங்கக்கா, ஆமா. உங்களது ஒரு 4-5 வீடியோ பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா பண்றீங்க. நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சோ நாங்களும் அப்பப்போ உங்க ரெசிபி எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி முயற்சி பண்ணுவோம். சரி, என்னுடைய ரெசிபிகள் எல்லாமே ஆரோக்கியமான ரெசிபிகளாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் சுதா. ஆமா, கண்டிப்பாக்கா சொல்றேன். உங்க வாழை இலை ஜூஸ் எடுத்து இது பண்ணீங்களா, கேசரி, அதெல்லாம் லைக் அது அந்த தாட் எல்லாம் எனக்கு வராது. பட் நீங்க நல்லா அதெல்லாம் யோசிச்சு பண்ணிருக்கீங்க. நீங்க நிறைய இப்படி புது விதமா முயற்சி பண்ணி எங்களுக்கும் ஒரு ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. நாங்களும் உங்க சேனலை பார்த்து புதுசு புதுசா செய்யறோம். நீங்களும் சமையல்லாம் ரொம்ப ஆர்வமாக பண்ணுறீங்க இல்லையா சுதா? உங்ககிட்ட புது ரெசிபி இருந்தால் கொடுங்க, கண்டிப்பாக நானும் பண்ணுறேன் சுதா. கண்டிப்பாக்கா, கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். உங்கள் வீட்டு நிர்வாகம் பண்ணிக்கிறீங்க, தனுஷ் குணால கவனிச்சுக்கிறீங்க, சாரையும் கவனிச்சுக்கிறீங்க, உங்களோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலையும் நீங்கள் சாதிக்கிறீங்க இல்லையா? அது எப்படி சாத்தியம் சுதா? நான் வந்து ஃபைனான்ஸ் படிச்சிருக்கேன்க்கா, எம்பிஏ ஃபைனான்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஃபைனான்ஸ் செக்ஷன் மட்டும் தான் பார்த்துப்பேன். மற்றதெல்லாம் அவர் தான் பார்த்துப்பாரு, என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்க. ஸோ மெயின் ஐட்டம் நம்ம கையில. ஸோ அது வந்து அதையே திறம்பட நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா? ஆளுமை வேணும் இல்லையா சுதா? கண்டிப்பா அவரு சப்போர்ட் பண்ணுவாரு எனக்கு நிறையா. நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானேக்கா. ஸோ வந்து நான் நைட்ல ஒர்க் பண்ணுவேன், சீக்கிரமா ஏர்லியா ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அப்படி இப்படி பண்ணிப்பேன். எப்ப சூப்பர் சூப்பர் சுதா. டைம் இருக்கோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி அடுத்த நாட்டுக்கு போய் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, திறம்பட பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுதா. தேங்க்யூக்கா. எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க பிளஸிங்ஸ்னால. எப்பயும் ஆசீர்வாதங்கள் உண்டு சுதா. அப்புறம் நீங்கள் தனுஷ்க்கு என்னென்ன மாதிரியெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறீங்க சுதா? நம்ம ஊர்ல எப்படி சாப்பிடுறோமோ அது மாதிரிதான்க்கா. லைக் இங்கேயும் நாங்களும் 3 வேளை சமைப்போம். ஸோ காலையில வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி தான், பொங்கல் அந்த மாதிரி தான் இருக்கும். மதியானம் சேம், நம்ம எப்படி லஞ்ச் பண்ணுவோம் அதே மாதிரிதான், சாம்பார் அதேதான். நைட்டு தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி. அப்புறம் அங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி சுதா உங்களுக்கு கிடைக்கும்? நம்ம ஊரில் மாதிரியே கிடைக்குமா? எல்லா காய்கறிகளுமே கிடைக்குமா? 6 மாசம்னா அதாவது நம்மளுக்கு இங்க ஏப்ரல்ல இருந்து நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம்க்கா. சோ நாங்க ஏப்ரல்ல நாங்க மார்ச்லயே விதை போட்டு செடி வச்சிடுவோம். ஏப்ரல்ல கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸ்ல அந்த இதுல வச்சிடுவோம். சோ எங்களுக்கு எப்படி அது வரத்துக்கு ஜூலை ஆயிடும். சோ ஜூலைல இருந்து காய் நாங்க எதுவும் வாங்க மாட்டேன், எல்லாம் நம்ம கார்டன்ல இருக்கிறதே எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம். ரொம்ப அதிகம் ஆச்சுன்னா நாங்க வந்து கொஞ்சம் காய் கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன். இப்ப பூசணிக்காய் அதெல்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போ முழு பூசணிக்காய் கெட்டு போகாதுல, நம்ம கட் பண்ணாதானே. சோ அது ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் தீர்ந்தோடனே அப்புறம் அந்த காயை கட் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி இந்த 4-5-6 மாசம் கொஞ்சம் வெளியே வாங்குற மாதிரிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஃப்ரோசன் ஐட்டமும் யூஸ் பண்ண பிடிக்காதுங்கக்கா. நான் எல்லாமே இந்த ஷார்ட் கட் பண்ண மாட்டேன் குக்கிங்ல, எல்லாமே ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும்னு தான் நினைப்பேன். அதே போல வெஜிடபிளும் நிறைய ஃப்ரோசன் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆமா, எல்லாம் ஃப்ரெஷ். கண்டிப்பா அதே மாதிரிதான். அது போல இங்க வாழைத்தண்டு, வாழைப்பூலாம் நல்லா கிடைச்சிச்சுன்னா நிறைய
வாழைத்தண்டு வாழைப்பூ எல்லாம் நிறைய ரெசிபிஸ் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன் சுதா, நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் புதுசு புதுசு ரெசிபி போட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் கிடைக்கும்ல. ஆமாக்கா. ஓ நோ ப்ராப்ளம் அக்கா. அப்புறம் அங்கே பண்டிகையெல்லாம் எப்படி நம்ம ஊர் மாதிரியே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களா சுதா? நாங்க வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து நாங்க அதே மாதிரி பொங்கல் அடுப்புல வச்சு எல்லாரும் அரிசி போட்டு அந்த மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுவோம். அப்புறம் லஞ்ச் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோம். போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஒரே மாதிரி சாரி, ஒரே மாதிரி ஆம்பளைங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஷர்ட் வேஷ்டி அந்த மாதிரி பண்ணோம். ரொம்ப கிராண்டா பண்ணிருக்கோம். நம்மளோட கலாச்சாரம் வந்து மறக்காம புடவை வேஷ்டில. ஆமாங்கா, கண்டிப்பா. பொங்கல் நம்ம தமிழர் திருநாள் இல்லையா, அதனால கண்டிப்பா வேஷ்டி தான் புடவை தான். எல்லா பண்டிகைக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே. ஆமாங்கா, ஆமா ஆமா. தீபாவளிக்கும் அப்படிதான் பண்ணுவோம், இது பொங்கலுக்கும் அப்படிதான் பண்ணுவோம். அப்புறம் நாங்க வரலட்சுமி நோன்பு நான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு லேடிஸ்லாம் நான் இன்வைட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. புடவை வெத்தலை பாக்கு வச்சு எல்லாத்தையும் பிரசாதம் சாப்பிட வச்சு அப்படிலாம் அனுப்புவோம். சூப்பர் சூப்பர். நம்ம அதையெல்லாம் இன்னமும் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சுதா. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்க்கா. நம்மளுடைய கலாச்சாரத்தை என்ன இருக்கோ எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது போல அப்படிதான் இங்கே அமாவாசை அவங்க அவர் என் ஹஸ்பண்டோடைய அம்மா அப்பா இல்ல. சோ அதனால அமாவாசையும் மாசம் மாசம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். ஆமாக்கா. வேற என்னக்கா நீங்க தான் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சுதா, வீட்டில் வச்சிருக்க செடிகள் எல்லாம் நம்ம பார்க்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு என்னங்கக்கா, தாராளமாக பார்க்கலான்னு இப்போ நம்மளை அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க சுதா. ஆனா இப்ப கொஞ்சம் இதுவா இருக்கும் வின்டர்ல. இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இதுவும் ஒரு மல்லிகைப்பூ செடி. இது பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டக்காய் செடி. இது வந்து முடக்கத்தான் கீரையோட செடி. அது இப்போ காஞ்சிச்சு, பட் விதையெல்லாம் இருக்கு, அது போட்டால் வந்துடும். இது வந்து கொய்யா மரம், அதுவும் ஒரு கருவேப்பிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா அரளி செடி. இது வந்து இட்லி பூ செடி. இங்கேயும் துளசிலாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் துளசி செடி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அரைநெல்லிக்காய் செடி. இது வந்து சீதாப்பழம் செடி. இது பார்த்தீங்கன்னா இழந்த பழம் செடி. இதெல்லாம் மல்லி. இதுவும் ஒரு சீதாப்பழம். இது வந்து ஓமவல்லி செடி. இது பார்த்தீங்கன்னா நம்ம நீலம் மாம்பழம் மரம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் சீதாப்பழம் மரம். இது வந்து கருவேப்பிலை. ஸோ இது வந்து நாவல் பழத்துடைய செடி. இது வந்து நம்ம சங்குப்பூ அந்த செடி. இங்க இருக்க நம்ம வெத்தலை. இது வந்து மருதாணி செடி. இது வந்து பெரண்டை. இது வந்து பெரண்டையோட இது. இது வந்து செம்பகப்பூ அந்த உடைய செடி. ஸோ இங்கேயும் ஒரு பெரண்டை வச்சிருக்கேன். இதுவும் அரளி செடி. இது வந்து அவகாடோடையது. இப்படி லைட் ஆன் பண்ணிட்டோம்னா செடிக்கெலாம் நல்ல ஒரு வெதர் மெயின்டைன் ஆகும். இது வந்து வேப்ப மரம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சளோட இது. பட் இப்போ காஞ்சிடும். மார்ச் மாசத்துல நல்லா கிரீனிஷ் ஆகிடும். இதுவும் ஒரு சங்குப்பூ. இங்கே ஒரு சங்குப்பூ செடி. இது எங்கள் வீட்டு வாழை மரம். நாங்கள் ஆக்சுவலி வாழை மரம் சம்மரில் வந்து பெருசாக வைப்போம் பேக்யார்டில். பட் இப்போ வின்டர் சீசன்னால நாங்கள் தொட்டியில் வச்சுருக்கோம். இது வந்து முருங்கை.
இது வந்து எலுமிச்சம் மரம். அதில் ஒரு நிறைய காய் இருக்குது. நாங்கள் அப்பப்போ சமையலுக்கு பறிச்சுக்குவோம். இது 2 எங்கள் கருவேப்பிலை மரம். ஸோ நான் கருவேப்பிலையே வாங்க மாட்டேன், எல்லாம் எங்கள் மரத்துலேருந்தே பறித்து சமைப்போம். இதில் அழகாக குட்டி போட்டிருக்கு நிறையா. ஸோ இந்த லைட் வந்து நாங்கள் ஆக்சுவலி சம்மரில் செடியெல்லாம் வெளியே தான் இருக்கும். இப்போ வின்டர்னால அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த லைட் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது பேர் க்ரோயிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைட்டு இருந்தால் அதை வார்மாக வச்சுக்கும் செடியை. ஸோ உயிர் கொடுப்போம் அதுக்கு. இது வந்து பவளமல்லி செடி. இப்போ தான் வச்சுருக்கோம். ஸோ எப்போ பூ பூக்குன்னு தெரியல. இது என்னோட மல்லிகைப்பூ செடி. இந்த ட்ரம்மில் உள்ளது எங்கள் மல்லிகைப்பூ செடி. இது வந்து வல்லாரக்கீரை. அது வந்து நித்திய மல்லி சொல்லுவாங்க. இப்போ காஞ்சிச்சு, பட் ஆனால் சம்மரில் அது பொழைச்சிடும். வேப்பங்கன்னு கூட நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். ஏன்னா இந்த குளிருக்கு செடிகள்லாம் காப்பாத்தணுங்கிறதுக்காக எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. மார்ச்சுக்கு அப்புறம் தான் வெளியில போய் வைக்க முடியும். இந்த மாதிரி தாங்க சுதா அவங்க வீட்டில் செடியெல்லாம் எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு பாருங்கள். வீட்டு தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டாங்க. எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே அந்த ட்ரம்லேயே பாருங்கள் எலுமிச்சை மரம், வாழை மரம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அந்த எலுமிச்சம் பழம் கூட காய்ச்சிருக்கு பாருங்களேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்களை சந்திச்சது ரொம்ப 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 சந்தோஷம். உங்க வியூவர்ஸ் வந்து உங்களை வந்து உங்களுடைய திறமையை பார்த்து உங்களை ஃபாலோவர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி நெப்போலியன் சார் நம்மக்கிட்ட அன்போடு பேசினது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விரைவில் வீடியோவாக கொடுக்குறேங்க. நெப்போலியன் சார் நம்மக்கிட்ட பேசினதுலேருந்து சுதா நெப்போலியன் சாருக்கு ஒரு அன்னையாய், துணைவியாய், அவங்க குழந்தைங்களுக்கும் ஒரு தாயா, அவங்களோட பணியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுங்க. இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேங்க. இவ்வளோ நேரம் சுதா நம்மக்கிட்ட வீட்டு தோட்டத்தையும் சரி குடும்பத்தையும் சரி எல்லாத்தையுமே எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அடுத்து வர்ற வீடியோவில் நெப்போலியன் சார் வந்து குடும்பத்தையும் சரி சமூகத்திலும் சரி விவசாயத்திலையும் சரி எப்படி ஈடுபாட்டோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட தெளிவாக பேச போகிறாருங்க. விரைவில் அடுத்த வீடியோவில் நெப்போலியன் ஜெயசுதா தம்பதியருடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம். சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.